அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழக ஆட்சியாளர்கள் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க போல இருக்கு. ஏற்கனவே 5000 ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சு விவசாயிகளை அவமானப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் ராதவர்ஜனா சொல்கிறாரு, விவசாயத்தை விட விளையாட்டு கடினமானது அப்படின்னு. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப விவசாயிகளுக்கு வேதனையாக இருக்குது. நீங்கள் விவசாயத்தை பற்றி அப்போ என்ன தான் உங்களுக்கு புரிதல் இருக்குது? கோட்டு ஷூட்டு போட்டுட்டு உக்காந்துருக்க உங்ககிட்ட விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளோட கஷ்டத்தை பற்றியும் நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு எதிர்பார்க்கறது எங்களுடைய தப்பு தான் போல இருக்குது. நீங்கள் கோட் ஷூட்டு போட்டிருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கோட் ஷூட் போட்டு உக்காந்துக்கிட்டு விவசாயிகளை பற்றி பேசுகிறீங்க பாருங்கள், அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன வேதனையை தருகிறது. இன்றைக்கி ஒரு விவசாயி ஒரு பயிரை விளைவிச்சு அவன் விதைச்சி அதை உருவாக்கி அதுக்கு மருந்து அடித்து உரம் போட்டு களை எடுத்து அறுவடை செஞ்சு அதை விற்கிறதுக்குள்ளே போதும்னு போயிடுது. இன்றைக்கி அதிக வறட்சினாலும் யார் பாதிக்கப்படுறா? விவசாயி தான் பாதிக்கப்படுறான். அதிக மழை பெஞ்சாலும் யார் பாதிக்கப்படுறா? விவசாயி தான் பாதிக்கப்படுறான். ஐயா, விளையாட்டுத்துறை அப்படியா? விளையாட்டு வீரர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு உண்டு. விவசாயிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கா வேலை வாய்ப்பில்? இல்லை. இன்னைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் இருக்குது. விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் ஏதாவது இருக்கா? இல்லை. இன்னைக்கு ஒரு விளையாட்டு வீரர் அடிபட்டுட்டா ஓடி அடுத்த நிமிஷம் அங்கே மருத்துவர்கள் கூடவே இருக்காங்க. ஏதாவது விவசாயிகளுக்கு இன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் வருமோ கரண்ட்டு, திருப்பி 12 வரைக்கும் இன்னைக்கு வருமானு தெரியாது. காவை காத்துட்டு இருந்து ராக்கண்ணு பகல் கண்ணு முழிச்சு இன்னைக்கு தண்ணி பாய்ச்சினான். அவன் தண்ணி பாய்ச்சும் போது அங்கே பாம்பு கடிச்சாலும் சரி, பூராங்க கடிச்சாலும் சரி, தேல் கடிச்சாலும் சரி, அங்கேயே செத்து கிடக்க வேண்டியதான். அவன் செத்து விட்டா ஏதாவது நீங்கள் நஷ்டம் தர போறீங்களா? அது கூட கிடையாது. விளையாட்டு வீரர் அப்படியா? இன்னைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு சுற்றிலும் ஃபோக்கஸ் லைட்டு, அங்கே பாதுகாப்பு அரணு, அங்கே மருத்துவர்கள், இது மாதிரி பல்வேறு வசதிகளோட விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. நீங்கள் விளையாட்டு வீரர்களையும் விவசாயிகளையும் ஒப்பீட்டு செய்வதை மிக வேதனையாக இருக்குது. எப்படி நீங்கள் ஒப்பீடு செய்கிறீங்க? விளையாட்டு வீரரும் விவசாயம் ஒன்றா? இன்னைக்கு விவசாயி ஒரு அறிவிக்கப்படாத, நீங்கள் சம்பளம் கொடுக்காத அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு விவசாயிக்கு என்ன பலனை அனுபவிக்கிறான்? எந்த பலனும் அனுபவிக்கிறதுல. விவசாயிகள் இன்னைக்கு விவசாயம் பெரிய நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. நீங்கள் விவசாயம் என்ன நீங்கள் தரீங்க மானியம்? அந்த மானியம்லாம் யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஆட்சியாளருக்காக உருவாக்கப்பட்டது. இந்த மானியங்கிற பேரில் 4 ரூபா பொருளை 8 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அது யாருக்கு லாபத்தை தருது? ஆட்சியாளருக்கு கமிஷன் வாங்குறது தான் உருவாக்கப்பட்டது தான் அந்த மானியம். எங்களுக்கு மானியமும் வேணாம், விவசாய கடன் தள்ளுபடியும் வேணாம். ஆனால் நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு நாங்களே விலை நிர்ணயம் செய்கிற உரிமை இருந்தால் போதும். இன்னைக்கு சோப்பு விற்கிறவன், சீப்பு விற்கிறவன் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறான்னா அதுக்கு உற்பத்தி செலவு எவ்வளோ, இதை விற்பனை செய்யும் போது எனக்கு நிகர லாபம் எவ்வளோன்னு முன்கூட்டியே அவன் லாபத்தை தீர்மானிக்கிறான். இன்னைக்கு விவசாயியோட நிலைமை அப்படியா? தான் உற்பத்தி செய்கிற பொருள் சந்தைக்கு போகுமா? அப்படி சந்தைக்கு போனாலும் அதுக்கு என்ன விலை கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு கேள்விக்குறியாக இருக்குது. உடனடியாக இந்த தமிழக அமைச்சர் ராதவர்ஜனா அவர்கள் சொன்னதை வாபஸ் வாங்கணும். விவசாயிகளிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்.